ஓகே, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஒன்று இருக்குது. இந்த பைக்கு கேட்ட இடத்துல வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ஓனர் பைக். 2 கீ கொடுக்காங்க, அடுத்த சேவிஸ் புக் கொடுக்காங்க அப்படின்ட்டு எல்லாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சத்தில் இருக்குது. பாருங்கள், மீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்குது. அதாவது பைக் டிஸ்பிளே எல்லாம் மீட்டர் டிஸ்பிளே பார்க்கணும், அதெல்லாம் குவாலிட்டியாக இருக்குது. ஹலோ, வணக்கம் டிஎம்எஃப். நான் உங்கள் ஆசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மறந்துடாமல் இப்போ 2-3 நாளாக வீடியோ வரலன்றக்காக கோவத்தில் இந்த வீடியோ வந்து தட்டி விட்டுட்டு போயிடாதீங்க. அது கொஞ்சம் நிறைய வேலை எங்களுடைய ஏரியா பக்கம் வந்து இப்போ விவசாயத்தில் இறங்கிட்டோம். விவசாயத்தில் இறங்கினுடைய நிறைய வேலைகளால் இந்த கொஞ்ச நாளாக வீடியோ போடலாம் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ற கடைக்கு தான் வந்திருக்கோம். ஆள் தான் அன்றைக்கி பக்கத்தில் வாரார் இல்லை. ஓகே, அவங்க வாராங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பைக் எடுக்க வந்திருக்கோம். அதாவது நீங்கள் பாருங்களேன், என்ன பைக் எடுக்க போகிறோம்ட்டு. கடைசியில் ஒரு பைக் எடுத்து தான் போகணுமென்றதுக்காக நாங்கள் காத்தாங்குடிக்கு வந்திருக்கோம். இங்கே என்னென்ன பைக் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் போகுது அப்படின்னு எல்லாத்தையும் பார்ப்போம். ஆனால் நம்மளுடைய யூடியூபுக்கு புதுசாக இருந்துக்கவங்க மறுபடியும் சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வரும். இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து சேர்ந்து விடுங்க. ஏன்டா பைக் எடுக்கிறவங்க நிறைய பேர் தேடி திரிவாங்க. இப்போ ஒரு சில பைக்கெலாம் இறங்குது நினைக்கும். அப்படி பைக் இறங்குனா வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னென்ன பைக் இறங்குது ப்ரோ, என்ன ப்ரைஸில் இறங்குது அப்படின்னு சொல்லுங்கள். எங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் வந்து தெரிஞ்சுக்கொள்வாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பைக் விற்கிறதா இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். ப்ரோ, எங்கிட்ட இந்த பைக் இருக்குது, வேணுமென்றவங்க வந்து சொல்லுங்கள் அப்படி சொல்லலாம். அதனால் அவங்களோட பைக்கில் வந்து எடுப்பாங்க. அப்படி நிறைய இதெல்லாம் வந்து இந்த யூடியூப்பில் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது நம்மளுடைய யூடியூப் பொதுவான டிஎம்எஃப் ஃபேமிலியில் யூடியூப் தான் இது. இப்போ இந்த பாருங்கள், முன்னுக்கு இவ்வளோ பைக் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து பார்ப்போம், எது நல்ல கண்டிஷனாக நல்ல ப்ரைஸில் இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தா எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அதாவது புத்தளத்தில் இருந்து ஒரு அண்ணா வந்து கோல் எடுத்துருந்தவர் காலையில். அப்போ எங்களுக்கு கேடிஎம் டியூக் கொண்டு காட்டுங்க ப்ரோண்டு. அப்போ அந்த பைக் அவருக்கு செட் ஆகும். அதே மாதிரி பல்சர் இருக்குது, இந்தியாவில் ராயல் என்ஃபீல்டு இருக்குது, அங்கால என்எஸ் இருக்குது, அடுத்து அங்கே பிளாக் கலரில் ஒன்று இருக்குது, அங்கால டிஸ்கவரி ஒன்று இருக்குது. பாருங்கள், அதாவது எல்லாருமே வந்து பைக் எடுக்கலாம். அதாவது பெரியாக்களுக்கு தான் பைக், அதாவது இளைஞர்களுக்கு தான் பைக் காட்டுறமெண்ட் இல்லை, எல்லாருமே எடுக்கலாம் விரும்பியவங்க. அதாவது எல்லோரும் ஓடக்கூடிய மாதிரி எல்லா இதுலேயும் இருக்குது. இங்கே பாருங்க, பேசன் 3 ஒன்று இருக்குது, பிஐ நம்பர். அப்போ இதோ எல்லா பைக்கையும் வந்து பார்ப்போம், என்னென்ன ப்ரைஸில் போகுதுன்றதை வந்து பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். இப்போ நம்ம வந்து சாய்ஸ் பண்ணி பார்ப்போம் ஏதாவது எந்தெந்த பைக் எடுக்கலாமண்டு. இந்த பைக்கு கேட்ட இடத்துல வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் ஓனர் பைக். 2 கீ கொடுக்காங்க, அடுத்த சேவிஸ் புக் கொடுக்காங்க, அப்படின்ட்டு எல்லாமே கம்பெனியில் எடுக்கிற மாதிரி கொடுக்காங்க. இதோட மீட்டர் எல்லாம் பாருங்க, வேறு லெவலில் இருக்குது பைக். ஓகே, பைக் எல்லாம் நல்லா வேறு லெவலில் இருக்குது. இங்கே சைட்டெல்லாம் காட்டுங்க ப்ரோ பைக்கு. அதாவது நீங்கள் பார்த்து எடுக்கணும், தூரத்துலேருந்து வாரினீங்க. அதாவது புத்தளத்தில் இருந்தால் இந்த பைக் ஆர்டர் வந்துருக்குது. பார்ப்போம் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். இந்த கமெண்டில் வந்து சொல்லுங்கள் பைக்கை பார்த்துது. அதாவது பெஸ்ட் ஓனர் பைக் தான் இது. டேரெல்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து புதுசாக இருக்குது, மாற்ற தேவையில்லை. இதோட வந்து ப்ரைஸை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். ப்ரைஸ் என்ன? 950, 9000. இதோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா 9000. நீங்கள் நேரில் வந்து கேட்குற நேரம் குறைச்சி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு கம்பெனியில் எப்படி எடுக்கீங்க அதே மாதிரி இருக்கும். பிஐ நம்பர் லாஸ்ட்டாக வந்த மாடல். இதுக்கு பிறகு டியூக்கு வந்து வரல. ஓகே, அடுத்து அந்த பல்சரை பாருங்கள், அது வந்து என்ன நம்பர்ன்ட்டு பாருங்கள், பிஐஎஸ் நம்பர். அதுவும் வந்து லாஸ்ட்டாக வந்த பல்சர். அதுக்கு பிறகு வந்து பைக் வரல. 2020ஆம் ஆண்டு வந்தது. அதுக்கு பிறகு கொரோனா காரணமாக அப்படியே எல்லாம். அதுக்கு பிறகு பைக் எதுவும் இறங்கல. லாஸ்ட்டாக வந்த பைக் இதே வந்து பாருங்கள், பெஸ்ட் ஓனர் பைக் தான். இது வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து இந்த பைக் பாவிச்ச ஒரு ஆள் வந்து காத்தாங்குடியில் பாவிச்ச பைக் தான் இது. 33,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இந்த பைக். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சத்தில் இருக்குது. பாருங்கள், மீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்குது. அதாவது பைக் டிஸ்பிளே எல்லாம் மீட்டர் டிஸ்பிளே பார்க்கணும், அதெல்லாம் குவாலிட்டியாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அது கம்பெனி பெயிண்டிங்கோடு இருக்குது. பெஸ்ட் ஓனர் பைக், சேவிஸ் புக்கெல்லாம் தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் என்னென்னு தெரியல. இதெல்லாம் வந்து கடைசியில் நாங்கள் ப்ரைஸ் எல்லாத்துக்கும் கடைசியில் சொல்லி வரேன். நீங்கள் கடைசியில் கேட்டு தெரிஞ்சு வரலாம். ஏன்டா இப்போ கொஞ்சம் கடைக்கு போயிருக்கான் நம்மளுடைய பொடியன் வந்து, அதனால் கடைசியில் சொல்கிறேன். இதை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது இந்த ராயல் என்ஃபீல்டு. அதாவது இது எத்தனையாம் ஆண்டு வந்த மாடல் அப்படின்றலாம் வந்து நாங்கள் வந்து கேட்டு சொல்கிறோம். அதே போல் இது வந்து பிஜிஎஃப்பி நம்பர், பிஜிபி நம்பர், ஈஸ்டர்ன் பிரதேசம். அதாவது இங்கே கிழக்கு மாவட்டத்தில் வந்து இது வந்து பாவிச்சிருக்காங்க இந்த பைக்.
ஒருவேளை இது இப்போ தான் இறக்குனாங்களா இல்லை இங்கே ஏற்கனவே பாவிச்ச பைக்கான்னு தெரியல. ஆனால் இது வந்து புது பிராண்ட் நியூ இல்லை, செகண்ட் ஹேண்ட் பைக் தான். அதே மாதிரி இந்தியாவில் வந்து பாருங்கள் என்எஸ் ஒன்று இருக்குது. என்எஸ் வந்து இது 200 என்எஸ், அதாவது வேறு லெவலில் இருக்குது. அதாவது புது என்எஸும் வருது. இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்கள் புது என்எஸ் வந்தால் என்ன ப்ரைஸில் போகுதுன்னு சொல்லுங்கள். இது வந்து பிஐ நம்பர், இதோட ப்ரைஸ் என்னென்னு தெரியலை, கேட்டு தெரிஞ்சோம். ஆள் வந்து ஒன்று இப்போ கொஞ்சம் வெளியில் போயிருக்கான். இதை வந்து பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. இப்படியான பைக்கெல்லாம் நீங்கள் வாங்கணுமெண்டா நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுப்பேன், ஃபோன் நம்பரில் நீங்கள் ஃபோன் எடுத்து கேளுங்க. ப்ரைஸ் என்ன ப்ரோ, ப்ரைஸ் என்ன ப்ரோன்னு தான் எல்லோரும் கேட்பீங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து சொல்கிறேன், நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி இந்தியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிஐஎஸ்ஸில் இருக்குது. இது வந்து பிளாக் கலர் என்எஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. இது வந்து எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றதை வந்து பார்ப்போம். பாருங்கள், இங்கே பாருங்கள் 41,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த என்எஸ். ஓகே, அதாவது இதோட ப்ரைஸில் நீங்கள் வந்து ஹோல் எடுத்து கேளுங்க, ஹோல் எடுத்து கேட்கணுன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வீடியோக்கு மட்டும் தான் நாங்கள் ப்ரைஸ் ஒன்றும் சொல்லலை. அதே மாதிரி இங்கே டிஸ்கவரி ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் எல்லாம் கொடுத்து நல்லா செய்து வச்சுருக்காங்க. இந்த டிஸ்கவரி வேறு லெவலில் இருக்குது, அதாவது எடுத்து ஓடக்கூடிய மாதிரி படிவாக செய்து வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸில் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். கோல் எடுக்கிற நேரமாக அவங்க சொல்லுவாங்க, கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது முன்னாடி லொக்கேஷன் சொல்லணும், வாங்க இப்போ எந்த லொக்கேஷனில் நாங்கள் நிற்க மட்டும் பார்ப்போம். இந்தியாவில் பாருங்களேன் ஒரு தடவை எல்லா பைக்கையும். இங்கே பாருங்கள் டிஸ்கவரி என்எஸ் 10 கிடக்கு, அதாவது ராயல் என்ஃபீல்டு இருக்குது. அங்கால இது பல்சர் இருக்குது. அதே மாதிரி இங்கே கேடிஎம் டியூக் கொண்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எஃப் வந்து நாங்கள் பைக் எடுக்கிறதுக்கு வந்த இடம் தான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தாங்குடி என்ற இடத்துல நிற்கும். காத்தாங்குடியில் இடத்துல நிற்க மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து களுவாஞ்சூடியிலேருந்து வரவங்களுக்கு இஞ்சால் காட்டுங்க ப்ரோ. வெல்கம் போர்ட் இருக்குது இங்கே பாருங்கள், அப்படியே இஞ்சால் பாருங்கள் வெல்கம் போர்ட் இருக்குது. வெல்கம் போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த அதாவது முஸ்நாத் மோட்டர்ஸ்லாம் வந்து நாங்கள் நிற்கிறோம். அதோட ஃபோன் நம்பர்லாம் வந்து நாங்கள் சொல்லுவோம், மறந்துடா வந்து கோல் எடுத்து பேசுங்க. ஓகே, வாங்க இப்போ உள்ளே போய் பார்ப்போம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிஐ ஜூவில் ஒரு பேசந்திரி ஒன்று இருக்குது. இதுவும் வந்து நல்ல கண்டிஷனில் நல்லா இருக்குது. அதாவது கம்பெனி பெயிண்டிங்கோட பெஸ்ட் ஓனர் பைக் தான் இது எல்லாமே. பிஐ லாஸ்ட்டாக வந்தோம்னா பெஸ்ட் ஓனர் அதுக்கப்புறம் தான் பைக் விற்றுருப்பாங்க அப்படின்னு 2-3 வருஷம் ஓடி போட்டு. எல்லா பைக் நீங்கள் எடுக்கணுமெண்டா நாங்கள் வந்து சொல்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 075 28 78 808 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற நேரம் அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, எல்லா விலைகளையும் சொல்லுவாங்க, எத்தனையாம் ஆண்டு வந்த மாடல்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. அதாவது இந்த பைக்கிலோட ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. வேறு பைக் என்ன இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். கேட்குற நேரம் அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த பைக் இருக்குது, இந்த பைக் இருக்குது ப்ரோ, அதோட ஃபோட்டோஸில் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண சொன்னால் அவங்க சென்ட் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஃபோன் நம்பர் கொடுக்கும், 076 91 23 131 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற நேரம் அவங்க வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஓகே டிஎம்எஃப், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம். அதாவது லோங்காக போப்படா. நாங்கள் வந்து இப்போ கண்டிப்பாக வந்த ஒரு காரணமே வந்து புத்தளத்துலேருந்து ஒரு அண்ணா, தெரிஞ்ச அண்ணா தான் அவர், புத்தளத்துலேருந்து கோல் எடுத்திருந்தவர். கோல் எடுத்து அவர் சொல்லியிருந்தவர் கேடிஎம் டியூக்கில் வந்து பாருங்கள் ப்ரோ, எங்களுக்கு அதாவது லீசிங் என்ன மாதிரி செய்து கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தவர். அவருக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இரவைக்கு நான் போடுறேன் ப்ரோ, நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த இதுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோ எடுக்க வந்தாங்க, அவருக்காக தான் இந்த வீடியோ எடுக்க வந்தாங்க. கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அதோட இந்த விலைகளை வந்து நீங்கள் கோல் எடுத்து பேசலாம். ஓகே டிஎம்எஃப், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்னொரு வீடியோ வந்து வேறு வித்தியாசமான வீடியோவாக இருக்கும், கொஞ்சம் சுவாரஸ்யமான வீடியோவாக வந்து நாங்கள் போடுறோம் ட்ரை பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.